நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமி அவர்கள் இணைகிறார். வணக்கம் மேடம். இப்ப அன்வர் ராஜா அவர்கள் திமுக இணையக்கூடிய இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? ஒரு மூத்த ஆளுமை அதிமுக, இது அதிமுகவுக்கு ஒரு இழப்பா பார்க்கப்படுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய இழப்பா பார்க்கப்படுமா? எப்படி இருக்கும் அது? நேற்றைக்கு தான் இந்த சுற்றுப்பயணத்தினுடைய முடிவுல கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்களை சந்திச்சதாகவும் எல்லா இடங்கள்லயுமே அதிமுக கூட்டணிக்கும் பெரிய வரவேற்பு கிடைத்ததாகவும் மக்கள் மத்தியில ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருப்பதாகவும் ஒரு நீண்ட பெரிய அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையை படிக்கும்போது ஒருவேளை அதிமுகவிற்கு உண்மையிலேயே செல்வாக்கு கூடியிருக்கிறது அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு ரொம்ப இணக்கமாக அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் அதை எல்லாமே இன்றைக்கு அன்வர் ராஜாவினுடைய இந்த அவருடைய கட்சியிலிருந்து அவர் நீக்கியதும் இன்றைக்கு அவர் திமுகவில் இணைவதும் அது எல்லாத்தையும் அந்த எண்ணத்தை எல்லாத்தையுமே உடைச்சிருச்சு. இது ஏடிஎம்கே பர்செப்ஷன்ல மட்டும் இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் மீது கட்சியில மூத்த தலைவர்களுக்கு, அதாவது ஜெயலலிதாவினுடைய பீரியட்ல மினிஸ்டர்ஸ் ஆயிருந்தவங்களுக்கோ இல்ல எம்பிஸ் ஆயிருந்தவங்களுக்கோ இந்த கட்சி தலைமை மேல மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. அன்வர்ராஜா மைனாரிட்டியோட ஒரு ஃபேஸ் ஆயிருக்காரு. அதை தாண்டி ராமநாதபுரத்துல அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் இருக்கிறது. கடந்த முறையே அதிமுக, அதாவது 2021 2019 அங்க நயினார் நாகேந்திரன் கண்டெஸ்ட் பண்ணப்பவா இருக்கட்டும், இல்ல 24 ஓ பன்னீர்செல்வம் கண்டெஸ்ட் பண்ணப்பவா இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லயுமே அந்த பகுதியில அவங்களோட செல்வாக்கா மிகப்பெரிய அளவுல இழந்துட்டாங்க. இன்றைக்கு அன்வர் ராஜா அங்க இருந்து மூவ் பண்ணதும் இது சவுத்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி சப்போர்ட்டை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும். அதிமுக பிஜேபி கூட்டணி என்னதான் அவர் திரும்ப திரும்ப எங்களோட கூட்டணி நல்லா தான் இருக்கு, நாங்க பிஜேபியை விமர்சிக்காம இல்ல தனிப்பெரும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு தொண்டர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் யாருமே சம்மதம் தெரிவிக்கல அல்லது அவர்கள் அதுல ஒட்டுதல் இல்லாம இருக்காங்க அப்படின்றது இந்த அன்வர் ராஜாவினுடைய இந்த மூவ் தெள்ள தெளிவா காட்டுது. அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகல இருந்து வெளியில வந்ததுக்கு காரணங்கள் பல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை ஏன் தேர்ந்தெடுத்தார்? திமுக ஏன் இணையணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்கலாம்? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல், அதாவது வர 2026 தேர்தல் 3 முனை அல்லது 4 முனை போட்டியாக மாறும். 4 முனை போட்டி அப்படின்னா நீங்க அதுல சீமானையும் ஒரு கண்டஸ்டன்டா நம்ம வச்சு பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு வேளை 4 முனை போட்டி அப்படின்னா இதுல மைனாரிட்டி ஓட்ஸ் பெரும்பாலும் யாருக்கு போகும் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்ப 2026 மட்டும் வச்சு நம்ம கணக்குல வச்சு பார்க்க முடியாது. 2029 தேர்தலையும் கணக்கில் கொண்டுதான் மக்கள் பெரும்பாலும் வாக்களிப்பார்கள் அல்லது வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸோட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் பெரிய அளவுல இருக்கும். அது கன்சாலிடேட்டும் ஆகும். ஸோ பிஜேபி இருக்க பக்கம் மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ பீகார்ல நடக்கிற இசிஐ ரிவிஷனா இருக்கட்டும் அல்லது தேசிய அளவுல நடக்கக்கூடிய அந்த ஆன்டி முஸ்லிம் அல்லது அந்த இஸ்லாமோபிக் கருத்துக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணியிருக்கு. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் உள்பட அவங்களுக்கும் அவங்க பின்னால இந்த மைனாரிட்டி எல்லாருமே நிப்பாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம் தான். அதனால திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற போது அவர் டிஎம்கேவை சூஸ் பண்ணதுல எந்த ஆச்சரியமும் இருக்க முடியாது. உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி திருமிகு லட்சுமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.